ஈரானின் எண்ணெய் ஏறக்குறைய அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய எண்ணெயிலே ரொம்ப தூய்மையான எண்ணெயாக இருக்கு. இந்த எண்ணெயின் மீது 50 ஆண்டுகளாகவே அவர்களுக்கு கண் இருந்து கொண்டே இருக்கிறது. ஈரான் நிறைய பயணம் பண்ணியிருக்கீங்க. அந்த உங்க பயணம் எப்படி இருந்தது, என்ன பார்த்தீங்க? இந்தியர்கள் என்றாலே அங்க ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும்னு வச்சுக்கோங்க. பாகிஸ்தான்லயும் அப்படித்தான். நீங்கள் இந்தியர்கள் என்றால் உங்கள் மேல் மண்ணின் நிறம் மாறிக்கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் முழுக்க ஒரு பச்சை பாசி படர்ந்த நிறத்தில் இருக்கும், ஒரு நாள் முழுக்க பிங்க்கும் ஆரஞ்சுமா இருக்கும். மலையும் தரையும் ஒரு லாரியில கொண்டு வந்து திராட்சை பழத்தை வைப்பாங்க. நாங்க சொல்லுவோம் உணவு அழைச்சாங்கன்னு சொன்னீங்க, அது எல்லாமே அசைவ உணவு தானா? ஒரு சின்ன மஞ்சள் கலர்ல நீங்கள் எல்லாரும் சீட்ல உட்காரணும், யாரும் எந்திரிக்க கூடாது அப்படின்னாங்க. திடீர்னு பார்த்தா எல்லா வாயில்களும் மூடப்பட்டாச்சு, விளக்குகள் அணைக்கப்பட்டது. அது ஒரு மத அடிப்படைவாதம் உள்ள நாடு அப்படின்னு. ஆனால் நாங்கள் தெஹரானில் இருந்த காலம் முழுக்க அவங்க காமனாய் சுப்ரீம் லீடர் பேர் அவர்களின் துணைவியாரும் விமான நிலையத்தில் வந்து எங்களை வரவேற்றிலிருந்து உலக வல்லரசான அமெரிக்காவும் அடிக்குது, அவங்களுடைய ஆயுத பலம் பொருந்திய இஸ்ரேல் அடி எப்படி எதிர்த்து நிக்கிறாங்க இத்தனை வருஷமா? போரை எதிர்நோக்கியே காத்திருந்த மக்கள். ஒரு நாட்டின் அதிபரை நீங்க வந்து வழக்கு போடலாம், அவரை நீங்கள் ஜஸ்டிஸுக்கு கொண்டு வர்றதுதான் வேலை. நான் ஒரு உலக பெரிய ரவுடி அப்படின்னு நீங்க போய் அன்றும் இன்றும் என்றும் தரம் என்றாலே சக்தி மசாலா. இது மக்களின் 49 ஆண்டு கால நம்பிக்கை. சிக்கனமாய் போட்டாலும் சிறப்பாக இருக்கும். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். மேற்கு ஆசியாவில் போர் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த போரில் சம்பந்தப்பட்ட ஈரான், இஸ்ரேல், வளைகுடா நாடுகள் இந்த பகுதிகளில் நீண்ட பயணம் மேற்கொண்ட அந்த பகுதியை பற்றி நன்கு அறிந்த எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவருடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். இந்த மேற்காசிய போர் தொடங்கினதுலேருந்து அரசியல் சம்பந்தமாக போர் தொடர்பாக நிறைய வல்லுநர்கள்லாம் வந்து நம்மகிட்ட நேர்காணல் கொடுத்துருக்காங்க, பல செய்தியில் சொல்லியிருக்கோம். ஆனால் நேரில் போய் அங்கே பார்த்துட்டு அது பற்றி செய்தியில் அறிந்த யார்கிட்டையாவது பேட்டி எடுக்கணும்னு நினைக்கல, உங்கள் ஞாபகம் வந்தது. நீங்கள் ஈரான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, பயணம் பண்ணியிருக்கீங்க. எதுக்காக அங்கே போகணும்னு தோணுச்சு? அந்த உங்கள் பயணம் எப்படி இருந்தது, என்ன பார்த்தீங்க? நாங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஒரு பயணம் போனோம். அந்த பயணம் இந்தியாவினுடைய தலைநகரம் புதுதில்லியிலிருந்து ஒரு தரைவழி பயணம். ஸோ மக்களை சந்தித்து கொண்டே பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகளை திரட்டி கொண்டே சென்ற பயணம். அதில் எங்களுக்கு பாகிஸ்தானுக்கு அடுத்து நாங்கள் நுழைந்த நாடு ஈரான். ஈரானில் ஈரான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் சந்திக்கக்கூடிய புள்ளிதான் ஜாஹெதான் என்கிற ஊர். ஸோ ஜாஹெதானிலிருந்து நாங்கள் முழுமையாக சொல்லப்போனால் ஈரானினுடைய தென் முனையிலிருந்து வடகோடி வரை ஒட்டுமொத்த ஈரானையும் நாங்கள் தரை வழியாக கடந்தோம். ஏறக்குறைய 1800 கிலோமீட்டர் ஈரானுக்குள் மட்டும் எங்கள் பயணம் இருந்தது. அப்ப ஜாஹெதானிலிருந்து நாங்கள் கோம், கெர்மான், இஸ்ஃபஹான், அப்புறம் தெஹரான், அதுக்கப்புறம் வடகோடியில் இருக்கக்கூடிய பனி படர்ந்த தப்ரீஸுக்கு போய் அங்கிருந்து துருக்கிக்குள்ள போனோம். எப்படி கார்ல போனீங்களா? ஆமா, கார்லையும் பஸ்லையும் விதவிதமான பயணம். ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போவோம், அங்க தங்கல், திருப்பி அடுத்த நாள் அந்த ஊரில் எங்களுக்கு பயண ஏற்பாடுகளை செய்வார்கள். அப்படி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான குழுக்கள் எங்களை எல்லா இடங்களிலும் வரவேற்றார்கள். இப்படி அந்த பயணம் என்பது ஒரு 10,000 கிலோமீட்டர் 9 நாடுகளின் வழியாக சென்ற பயணம். ஆனால் ஈரான் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. ஏனென்றால் ஈரானில் இந்த ஒட்டுமொத்த பயணத்தை, அதாவது ஒரு 18 நாடுகளை சேர்ந்து 120 பேர் நாங்க. அப்ப எங்களின் ஒட்டுமொத்த பயணத்தையும் திட்டமிட்டு அதை நடத்தும் பொறுப்பு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஈரான் இருக்க மாணவர்கள். அப்ப அங்க இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் தான் எங்களை அழைத்து சென்றார்கள். பல இடங்கள்ல நாங்க கல்லூரிகளின் விடுதிகள்ல தங்கினோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியாக தங்கியிருந்தோம். அப்ப இது எங்களுக்கு முதல் விஷயம் வந்து இளைஞர்களோடு ஒரு அந்த 15 நாளும் அவங்களோடு நாங்கள் பேசிக்கொண்டு அவங்களோட அப்ப அதிலும் அந்த மாணவர்கள் யார் என்றால் ஆங்கிலம் அறிந்த மாணவர்கள். ஏன்னா அங்க ஆங்கிலம் அறிந்தவர்கள் கம்மி. அப்ப ஆங்கிலம் அறிந்து கொண்டவர்களை எல்லாம் தேர்வு செய்து அவர்களின் கையில் தான் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அப்படி நமக்கு வந்து ஏறக்குறைய பெர்ஷியாவோட அல்லது ஈரானோட ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. ஏறக்குறைய இந்தியாவும் பெர்ஷியாவும் இரு பெரு நாகரீகங்கள், இந்த உலகத்துக்கே முன்னோடியான பழம் நாகரீகங்கள். ஏறக்குறைய கலை, கலாச்சாரம், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பல்வேறு தொன்மையான விஷயங்களின் நிலப்பரப்பு. அந்த பக்கம் மெசப்பொட்டோமியாவிலிருந்து இந்த பக்கம் இந்தியா என்பது ஒரு பழம்பெரும் நாகரீகம். அப்ப நமக்கு சின்ன பிள்ளையிலிருந்து நம்ம அதை பத்தி நிறைய வாசிச்சிருப்பதால ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. அந்த நிலப்பரப்பும் அப்படி இருந்தது, ரொம்ப ஆர்வம் அளிக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பாக இருந்தது. ஏறக்குறைய ஈரான் என்பது ரொம்ப
எல்லோரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு ஊர். இதை நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நான் போயிட்டு வந்த பிறகு நிறைய நண்பர்களும் போயிட்டு இது ஆச்சரியமா இருக்கு. நீங்க தரை வழியா மேற்கொண்ட பயணம், இன்னொன்னு இந்த முனையில இருந்து அந்த முனை வரையும் வந்து நீங்க தரையிலே பயன்படுத்த எவ்வளவு விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, எவ்வளவு மக்களை சந்திச்சிருப்பீங்க. நிச்சயமாக. அதுவும் இந்தியர்கள் என்றாலே அங்க ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும்னு வச்சுக்கோங்க. பாகிஸ்தான்லயும் அப்படித்தான். நீங்கள் இந்தியர்கள் என்றால் உங்கள் மேல் அவர்கள் உயிரை விடுவார்கள் என்கிற நிறைய அனுபவங்களை என்னால் சொல்ல முடியும். அப்படி எங்களுக்கு அந்த பயணம் முழுக்க நடந்துச்சு. அப்படியான அனுபவம் தான் எங்களுக்கு ஈரான் பயணத்திலும் நடந்தது. பல நாடுகளை சேர்ந்தவர்களாக நாங்கள் இருந்த போதிலும் எங்களின் மீது ஒரு தனிப்பட்ட பிரியம் அந்த மக்களுக்கு இருந்தது. இந்தியர்கள் எத்தனை பேர் இருந்தீங்க? இந்தியர்கள் நாங்கள் அதில் ஏறக்குறைய 40 பேர் இருந்தோம். அப்ப நாங்கள் தான் ஏறக்குறைய அதை சர்வதேச அளவில் ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய குழு என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய குழு தான். பல நாடுகளிலிருந்து வந்திருந்தாலும் அதை இன்டர்நேஷனல் கோஆர்டினேஷன் கமிட்டியாக நாங்கள் தான் இருந்தோம். அப்ப நாங்கள் தான் அதை தலைமையேற்று நடத்தி போனோம். அப்ப எங்களுக்கு இயல்பாகவே ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய எங்களை வரவேற்கக்கூடியவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு, அவர்களோடு உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு, அப்புறம் எங்களை ஒரு சர்வதேச விருந்தினர்களை போல அவர்கள் நடத்தினார்கள். அப்போ ஒவ்வொரு ஊரிலும் எங்களுக்கு கொண்டு வந்து அவ்வளவு அன்பளிப்புகளை கொடுப்பாங்க. ஒரு லாரியில கொண்டு வந்து திராட்சை பழத்தை வைப்பாங்க. நாங்கள் சொல்லுவோம், இதை எதையுமே நாங்கள் எடுத்துட்டு போக முடியாது, இதை பாலஸ்தீனத்துக்கும் கொண்டு போக முடியாது, ஏன்னா இது எல்லாமே பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸ். அப்ப மக்கள் வந்து எங்களின் மீது அன்பை பொழிந்தார்கள். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஜனங்களை நேருக்கு நேராக ஏறக்குறைய அவர்களின் மூச்சுக்காற்று படும் தூரத்தில் அவர்களோடு கலந்து ஒவ்வொரு ஊர்லையும் அவர்களின் உபசரிப்பை பெற்று அந்தந்த ஊர்ல நின்று சிறு சிறு உரைகளை நிகழ்த்தி அதை அவர்கள் பார்சி மொழியில் மொழிபெயர்ப்பாங்க. அப்படி எங்களுக்குள்ளும் எல்லோருக்கும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அப்படி ஈரானுடைய தென்கோடியிலிருந்து வடகோடி வரை மக்களை, குறிப்பாக மாணவர்களை, ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு என்பதுதான். இதுல வந்து நீங்க தரைவழியா பயணம் மேற்கொண்டதுனால நீங்க நகர மக்களையும் பார்த்திருப்பீங்க, பெரிய சிட்டிஸ்லக்கும் பார்த்திருப்பீங்க, கிராம மக்களையும் பார்த்திருப்பீங்க. கிராமம் இல்லை, பழங்குடிகள் வரை எல்லாரும். இப்போ எங்களை சில பழங்குடி கிராமங்கள் கூட வரவேற்றன. முழுக்க பழங்குடிகள். அவங்கள போய் அவர்களை நாங்கள் பார்த்த விதமே வேறு மாதிரியாக இருந்தது. அப்ப அவங்க கூட எங்களுக்கு ஒரு காலை உணவை அவங்களே சமைச்சு எங்களுக்காக அந்த பழங்குடி குடும்பங்கள் எல்லாம் இணைந்து ஒரு பெரிய 2 மலைகள் சந்திக்கக்கூடிய ஒரு வேலியில வந்து நின்று, ஏன்னா எங்க வண்டிகள் ரொம்ப தூரம் உள்ள போகக்கூடாது, ஏன்னா எங்களுக்கு நேரம் கம்மியா இருக்கு, நாங்க போயிட்டே இருக்கணும் என்பதால அவங்க அந்த பழங்குடிகள் எல்லாம் வந்து ஒரு நாள் காலையில எங்களுக்கு சிற்றுண்டியை வழங்கினாங்க. அப்ப அவங்களுடைய அந்த வண்ண வண்ண உடைகள் எனக்கு அந்த நிலப்பரப்புக்குள் போகும்போது, என்னதான் நாம் நிறைய ஈரானை பற்றி வாசித்திருந்தாலும் வாசித்ததை விட நாம் பார்த்த ஈரானிய படங்கள் எல்லாம் நினைவில் வந்து கொண்டே இருந்தது. நம்ம நிறைய ஈரானிய படங்களை ஒரு காலகட்டம் முழுக்க தமிழர்கள் ஈரானிய படங்களை பார்த்து தீர்த்திருக்கோம். எல்லா திரைப்பட விழாக்களையும் போட்டிருக்கோம். அப்ப ஏறக்குறைய நாம் பார்த்த அந்த சித்திரம், அந்த லேண்ட்ஸ்கேப்புக்குள்ள நீங்க நிஜமாக போறது என்பதே ஒரு புதுவிதமான உணர்வாக இருந்தது. ஏறக்குறைய அந்த படங்களுக்குள் போன உணர்வு தான். கபேல இருந்து, சில்ட்ரன் ஆஃப் ஹெவன்ல இருந்து, நம்ம வரிசையாக ரெட் பலூன்ல இருந்து எல்லா படங்களையும் சொல்லலாம். இந்த படங்களுக்குள் எனக்கு ஒரு டிராவல் போன ஒரு உணர்வு தான் இருந்தது. அந்த மக்கள்கிட்ட அதிகமா நீங்க என்ன பேசுனீங்க, என்ன தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? பொதுவாக அது ஒரு அரசியல் பயணம். எங்களுடைய நோக்கமே பாலஸ்தீனத்துக்கு போறது தான். அப்ப அரசியல் உரைகள் தான். அந்த பாலஸ்தீன மக்களுக்கு நாங்கள் உதவிகளை சேகரித்து கொண்டே போனதால ஒவ்வொரு ஊரிலும் அவர்களை பற்றிய பேச்சாகத்தான் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு நம்மை பற்றி அறிந்து கொள்வதில் ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. இந்தியா எப்படி இருக்கும், இந்தியாவிலிருந்து நீங்க இந்தியாவில் எங்கேருந்து வர்றீங்க, அவங்களுக்கு பொதுவாக நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்தியானாலே டெல்லி தான். தென்னிந்தியாலாம் யாருக்கும் பெருசாக தெரிந்திருக்கவே இல்லை. அதுதான் இயல்பும் கூடன்னு வைங்க. அப்ப அவங்க வந்து நம்மளை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து நம்ம சினிமா பாக்குறாங்க. ஹிந்தி படங்கள் வந்து நீங்க இந்த பக்கம் மலேசியா வரைக்கும் டப் பண்றாங்களா, அந்த பக்கம் ஈஜிப்ட், டர்க்கி வரை போனீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் ஹிந்தி படம் தான் அவங்க மொழியில டப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்முடைய கதாநாயகர்கள் எல்லாம் அவர்களுக்கான கதாநாயகர்கள் தான். இங்க மட்டும் இல்லை, நீங்க ரஷ்யா வரைக்கும், ரஷ்யாவில் வந்து ஒரு காலகட்டத்தில் ராஜ் கபூரும் நர்கிஸும் ரஷ்யாவோட மிகப்பெரிய ஸ்டார்ஸ், லதா மங்கேஷ்கர் அங்கே பெரிய ஸ்டார் தான். அப்போ என்னன்னா, இந்த ஹிந்தி சினிமா வந்து ஏறக்குறைய அதோடைய வீச் என்பது அங்கே வரைக்கும் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நிறைய உணவகங்கள்ல நான் ஹிந்தியினுடைய பழைய நடிகர்களின் படங்களை எல்லாம் பார்த்தேன். அப்போ அவங்களுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு பெரிய உறவு இருக்கிறத அந்த பயணத்தில் என்னால் திரும்பி திரும்பி அதை உணர முடிந்தது பல இடங்கள்ல. அவங்க உணவு அழைச்சாங்கன்னு சொன்னீங்க, அது எல்லாமே அசைவ உணவு தானா, என்ன வித்தியாசமா இருக்கு? இல்ல, பொதுவா அவங்களோட உணவு என்பது ஒரு சாஃப்ரான் ரைஸ் தான். ஒரு சின்ன மஞ்சள் கலர்ல ஒரு ரைஸ் இருக்கும், கபாப்கள் இருக்கும், கொஞ்சம்
காய்கறி இருக்கும், அப்புறம் இந்த வினிகர்ல ஊற போட்ட காய்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு எளிமையான உணவு தான். நிறைய இனிப்பு வகைகளும் அவங்க கிட்ட இருக்கு. அப்படி எங்களுக்கு நான் சொல்றேனே 1800 கிலோமீட்டர் என்றால் நம்ம ஊரை போலத்தான். அங்கே நீங்கள் 150 150 200 கிலோமீட்டர் தாண்ட தாண்ட உணவும் மாறிக்கொண்டே தான். விதவிதமான உணவுகளையும் அப்புறம் அவங்களுடைய மிக உயர்ந்த உணவுகளை எங்களுக்கு கொண்டு வந்து அவங்க எங்களுக்கு வழங்கி கொண்டே இருந்தார்கள். ஒரு பெரிய விருந்தை போல போட்டுக்கொண்டே இருந்தார்கள். அதே வேளையில் தெஹ்ரான் போயிருந்த பொழுது தெஹ்ரான் பல்கலைக்கழகத்துல தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. ஏறக்குறைய நாங்கள் அங்க 120 பேர் போறோம்னா அங்க ஒரு 5000 பேருக்கு மேல வந்து அந்த தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தினுடைய ஆகப்பெரிய ஆடிட்டோரியத்துல எங்களெல்லாம் தங்க வச்சாங்க. அப்ப ஒரு கட்டத்தில் நீங்கள் எல்லாரும் சீட்ல உட்காரணும், யாரும் எந்திரிக்க கூடாது அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பாக்குறோம் எல்லா வாயில்களும் மூடப்பட்டாச்சு அப்படின்றத நாங்கள் உணர்ந்தோம். ஏன்னா ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா எல்லா வாயில்களும் மூடப்பட்டாச்சு. அப்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, யாருமே எந்திரிக்க கூடாது, இந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் அங்கதான் உட்காரணும் அப்படின்னாங்க. அப்ப ஒன்றும் புரியல, என்னடா இது அப்படின்னு. அப்புறம் பார்த்தா திடீரென விளக்குகள் அணைக்கப்பட்டது. பார்த்தா தெஹ்ரானுடைய அதிபர் அஹமது நிஜாத் மேடையில் தோன்றி ஒரு 3/4 மணி நேரம் பாலஸ்தீனம் குறித்து ஒரு பெரும் உரையை நிகழ்த்தி, அதே போல அந்த உரை முடிஞ்ச நிமிஷம் அவர் அங்கிருந்து திருப்பியும் அழைத்து செல்லப்பட்டார். அப்பதான் எங்களுக்கு புரிஞ்சது ஏன் இது நடத்துனாங்கன்னப்ப, நாங்கள் ஒரு சர்வதேச குழுவாக போகும்போது அந்த தெஹ்ரானில் மட்டும் நேரடியாக அவங்களுடைய அதிபரே தோன்றி எங்களை வரவேற்று, அதற்கப்புறம் எங்களை அவங்களுடைய பாராளுமன்றத்துக்கு கூட்டு போய் அரச விருந்தினர்களாக அன்றைய இரவு உணவு எங்களுக்கு பாராளுமன்றத்திலும் அந்த நாட்டில் வந்து ஹையஸ்ட் ஹானர்னு சொல்லக்கூடிய சில பரிசு பொருட்களை எங்கள் எல்லோர் கைகளிலும் அவர்கள் கொடுத்து எங்களை கௌரவித்து அங்கிருந்து துருக்கியை நோக்கி அனுப்பினார்கள். அங்கே அந்த மக்களில் இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடு என்னன்னா அவங்க ரொம்ப ஒரு பாரம்பரியமாக பெரிய கலாச்சார ஒரு பின்னணி கொண்டவங்க, நிறைய கற்றறிந்தவங்க, நிறைய படித்தவங்க. அதே நேரத்தில் மத அடிப்படைவாதம்ன்றது அந்த நாட்டில் ஒரு மேலோங்கிய ஒரு நாடு. இந்த முரண்பாடு எப்படி அங்கே இருந்தது? நிச்சயமாக அது ஒரு கற்ற ஒரு நாடு, அது ரொம்ப முக்கியம். பொதுவாக ஈரானை பற்றி நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வந்த பிறகுன்னு வச்சுக்கோங்களேன், ஏறக்குறைய நான் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஏறக்குறைய அனைவரின் மனங்கள்லையுமே மேற்கத்திய ஊடகங்கள் நமக்கு நம் மீது திணித்து வைத்திருக்கக்கூடிய பார்வைகள் தான் இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு போற வரைன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு மத அடிப்படைவாதம் உள்ள நாடு அப்படின்னு. ஆனால் அந்த நாட்டுக்குள் டிராவல் பண்ணும்போது எனக்கு அந்த மொத்த பயணத்திலும் எங்குமே ஒரு ஒரு அடைப்பட்ட ஒரு ஒரு சிறைப்பட்ட அல்லது ஒரு 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 வெளிக்காற்றே படாத மக்களாக அவங்க தோன்றவே இல்லை. முதலில் கல்வி கற்ற மக்களாக அவங்க இருக்காங்க, கற்றவர்களாக அவங்க இருக்காங்க. குறிப்பாக எனக்கு இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறது, நாங்கள் பார்த்த பெண்கள் தான் இந்த பயணத்தில் பெரும்பகுதியாக எங்களுக்கு எல்லா அந்த அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்தார்கள். நீங்க ஈரானை பொறுத்தவரை, ஈரான்ல நீங்க போனீங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்குள்ள இல்ல அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்குள்ள கல்லூரிகளுக்குள்ள ஏறக்குறைய 60% பெண்கள் தான். அப்புறம் பெண்கள் தான் அங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்டெம் கோர்சஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு சயின்ஸ், டெக்னாலஜி, மேத்தமேட்டிக்ஸ், என்ஜினியரிங், ஸ்டெம்மே முழுக்க பெண்கள் தான் அவங்க பண்றாங்க. அவங்க அங்க அங்க அதிகபட்சமான விஞ்ஞானிகள் பெண்களாகத்தான் இருக்காங்க, டெக்னோகிராட்ஸ் பெண்களாகத்தான் இருக்காங்க. அதே வேளையில் அவர்கள் சமூகமாகவே ஒரு அரசியல் மயப்பட்ட சமூகமா இருக்காங்க. எல்லாரும் அரசியல் பேசக்கூடிய, இப்ப எனக்கு கேரளாவுக்கு போன ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா, எல்லோரும் அரசியல் பேசக்கூடியவங்க இருப்பாங்க. அந்த உணர்வு எனக்கு அங்க ஏற்பட்டது. அவங்க எல்லோருமே அரசியல் பேசக்கூடிய, அரசியல் உணர்வு உள்ள, அல்லது தினசரி உலகளவில் நடக்கிறதுல இருந்து அரசியல் மயப்பட்ட ஒரு சமூகமாக அவங்க இருக்காங்க. அதுதான் ஒற்றை வரியில் சொல்லணும்னா. அப்ப பெண்கள் பொதுவாக அங்க எங்க வேணாலும் நீங்க பெண்களை பார்க்கலாம். பெண்கள் பொது வெளி முழுக்க பெண்கள் இருக்கிறத நான் பார்த்தேன். அப்புறம் பெண்கள் எங்களோடையே பயணம் பண்ணாங்க, எங்களோடயே எங்களை ஈரானின் எல்லை வரை விடும் வரை அந்த பெண்கள் எங்களோட வந்தாங்க. எங்களோட வந்த பெண்களை அவங்க எந்த விதமாகவும் கட்டுப்படுத்தலை. அங்க ஒரே ஒரு கட்டுப்பாடு இருக்கு, என்னன்னா நீங்க தலைமுடி தெரியாத அளவு ஒரு சின்ன கர்ச்சீஃப் எடுத்து கட்டிக்கங்க, ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி வாங்கி கட்டிக்கங்க அப்படின்றத தவிர, இப்ப எங்க கூட வந்தாங்களே அந்த பெண்களுக்கெல்லாம் எந்த தடையும் அவங்க விதிக்கல. நீங்க அவங்க எல்லாருமே அவங்களுடைய வண்ண உடைகள்ல தான் இருந்தாங்க, தலையை மட்டும் கவர் பண்ணிக்கங்க. இப்ப சமீபத்துல ஒரு பெண் அந்த மாதிரி அந்த உடை பிரச்சனை அந்த பொண்ணுக்கு தண்டனை கொடுத்து அந்த பொண்ணு இறந்து போனது நடந்தது இல்ல. அதுதான் நான் மீண்டும் சொல்ல வர்றது என்னன்னா, இப்ப நாம் அவர்களின் மத அடிப்படைவாதத்தை ஆதரிக்கவில்லை. நாம் அவர்கள் ஒரு இறுக்கமான மதமாக இருப்பதை பற்றி அதில் நாம் தலையிட முடியாது. அவர்கள் போராடி விடுதலை பெறட்டும், அவர்களுக்கு ஜனநாயகம் வேண்டும் என்றால் அவர்கள் போராடி அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் வெளியே இருந்து போய் அதை செய்யும் போது நமக்கு முதல்ல அடிப்படையான கேள்வி என்ன வருதுன்னா, இன்றைக்கு
நம்ம ஜனநாயகத்தை இறக்குமதி செய்யணும்னு நினைக்கிறோம். பல இடங்கள்ல போய் இறக்குமதி செய்ய முடியாது ஜனநாயகத்தை. நீங்க எந்த நாட்டிலையும் வெளியிருந்து கொண்டு போய் ஜனநாயகத்தை வலுக்கட்டாயப்படுத்தி அங்கே இறக்குமதி செய்ய முடியாது. அங்கே ஒரு கோரிக்கை எழ வேண்டும். அந்த கோரிக்கையை ஒரு சிறு குழு கையில வச்சிருந்தா பத்தாது. ஒட்டுமொத்த ஒரு கிரெடிபிள் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரும் திரண்டு அந்த கோரிக்கையை எடுத்துக்கொண்டு போய் வெல்ல வேண்டும். அது அவர்களின் பிரச்சனை. அதற்குள்ள நம்ம போக முடியாது. அவர்களின் மதத்திற்கு நாம் வக்காலத்து வாங்க முடியாது. மத சடங்குகள், மத கட்டுப்பாடுகளை பற்றி நாம் அதற்குள் தலையிட முடியாது என்று நான் நினைக்கிறேன். நீங்க நேர்ல பார்த்தது இல்ல, அங்க ஜனநாயகம், கருத்து சுதந்திரம் எப்படி அதெல்லாம் இருக்கு. அதான் சொல்றேனே, அது வந்து அரசியல் மயப்பட்ட ஒரு சமூகம். இப்ப அங்க ஒரு பூங்காவுக்கு போனோம்னா பூங்காவின் சுவர்கள் முழுக்க அரசியல். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பூங்காவை கூட்டு போறாங்க. பாலஸ்தீனம் பற்றி உலகளவில் வரையப்பட்ட கேலி சித்திரங்கள் 2000 அந்த பூங்கால இருக்கு. அப்புறம் அங்க ஒரு கட்டடத்தை பாக்குறோம், ஒரு 5 மாடி கட்டடம், 8 மாடி கட்டடம். 8 மாடி கட்டடத்தின் ஒற்றை சுவர் முழுக்க ஒரே ஒரு அரசியல் கார்ட்டூன் வரையப்பட்டிருக்கு. ஒரு கார்ட்டூன், அரசியல் கார்ட்டூன். இப்படி ஒரு ஆயிரக்கணக்கான சதுரடி உள்ள கார்ட்டூன்களை அந்த நகரத்தின் பல்வேறு இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். அப்ப அவையெல்லாம் ஒரு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தலை பற்றி, குறிப்பாக அந்த மக்கள் வந்து ஒரு பீஸ் லவ்விங் பீப்புளா தான் இருக்காங்க நான் பார்த்த அளவுல. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே ஒரு ஈராக் போரை 8 ஆண்டுகள் நடத்தி அந்த போரில் பெரும் அழிவுகளை சந்திச்சிட்டாங்க. அந்த போர் அவர்களுக்கு ஒரு பெரிய, என்ன சொல்றது, அவர்களுக்கு அவர்களின் வாழ்நாளில் மறக்க முடியாத போராக இது இருக்கு. 10 லட்சம் பேர் அந்த போர்ல இறந்து போறாங்க. அப்ப அந்த போரையே நீங்க கொஞ்சம் போய் கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும். அன்றைக்கு அந்த போர் நடக்கும்போது சதாம் ஹுசேன் அமெரிக்காவின் கைப்பாவையாக இருந்தார். அமெரிக்கா முழுக்க அவருக்கு ஆயுதங்களை இன்றைக்கு இஸ்ரேலுக்கு வழங்குவதை போல அன்றைக்கு சதாமுக்கு வழங்கி ஈரானை அடிக்க சொல்லி கொண்டு இருந்தது. அந்த போர் ஒரு வழியாக ஒரு 10 ஆண்டுகள் கழித்து முடிவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் ஈராக் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் எப்படி ஈராக்கும் சதாமும் பிரிந்தார்கள், அப்புறம் எப்படி சதாம் கொல்லப்பட்டார் என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். வளைகுடா நாடுகள் முழுவதிலும் ஜனநாயகத்தை எல்லா நாடுகளையும் போய் இறக்குமதி பண்ண யாருமே இன்னைக்கு தயாராலாம் இல்லை. செலக்டிவா எந்த நாட்டில் எண்ணெய் அமெரிக்காவின் கட்டுப்பாடு இல்லையோ அந்த நாட்டில் தான் ஜனநாயகம் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப செலக்டிவாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ இதை நம்ம ரொம்ப அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். டர்க்கியில் ஜனநாயகம் அல்லது அங்கே இருக்கக்கூடிய பல நாடுகளில் ஜனநாயகத்தை பற்றி யாரும் பேசலை. ஏன்னா அவங்கள யாரும் பேச சொல்லலை. இப்போ எண்ணெய் கட்டுப்பாட்டுக்குள் வந்துட்டா அப்புறம் ஜனநாயகம் தேவையில்லை, அங்கே சர்வாதிகாரம் இருக்கலாம் அப்படின்றது. அப்போ இதை நாம் ஜனநாயகத்துக்கான அரசியலாக பார்க்க வேண்டியதில்லை. இது வார் ஃபார் ஆயில், கண்ட்ரோல் ஆஃப் ஆயில், எண்ணெய்க்கான போர் தான் இதே தவிர எண்ணெய்க்கு தாண்டி அங்க எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு இல்லை. இந்த எண்ணெய் அப்புறம் இருக்கிறதுலே இன்னைக்கு நீங்க இணையதளங்களை பார்க்கலாம். அதாவது பல்வேறு வித க்ரூட் ஆயில்களை பற்றியெல்லாம் நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. ஈரானின் எண்ணெய் ஏறக்குறைய அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய எண்ணெயிலே ரொம்ப தூய்மையான எண்ணெயாக இருக்கு. அந்த எண்ணெயை நீங்க ரொம்ப பெரிய அளவில் சுத்திகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அமெரிக்காவில் கிடைக்கக்கூடிய எண்ணெய், அதில் ரஷ்யாவில் கிடைக்கக்கூடிய எண்ணெய், வெனிசுவேலாவில் ரொம்ப க்ரூடு, அது கருப்பு கலர்ல இருக்கு. இது வந்து அப்படி எண்ணெய் மாதிரி இருக்கு அந்த எண்ணெய். அப்ப இந்த எண்ணெயின் மீது 50 ஆண்டுகளாகவே அவர்களுக்கு கண் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த எண்ணெய் கைப்பற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு புறம் நீங்க இந்த 45 வருஷமா பார்க்கலாம், எத்தனை நாடுகளின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கு என்கிற கேள்வியும் ரொம்ப முக்கியம். அவர்கள் ஒரு மிசைல கூட எங்கேயும் ஃபயர் பண்ணதில்லை இந்த 45 வருஷமும். இப்பொழுதுதான் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா அக்ரஷனும் கடந்த அக்டோபர் 7 பாலஸ்தீனம் சம்பவத்துக்கு பிறகுதான் இந்த இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சூழல் எல்லாம் எழுந்திருக்கு என்பதையும் நாம் அதை குறித்து பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க உங்க பயணத்துல பார்த்த விஷயம்தான். அந்த ஈரானோட நிலப்பரப்பு வந்து எந்த மாதிரி இருக்குது? ஏன்னா இப்போ நடக்கிற போருக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணமா பார்க்கலாம். நீங்க பார்த்ததுல நிலப்பரப்போட சிறப்பு, அதோட அமைப்பு எப்படி இருந்தது? நிலப்பரப்பு வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு பெரும் மலைகள் அரணாக இருக்கு. அவங்க நாட்டுடைய எல்லைப்புறங்கள் முழுக்க பெருங்கொண்ட மலைகள் இருக்கு. ஸோ அந்த நாட்டில் வந்து யாரும் அவர்களை தரை வழியாக போய் வெல்ல முடியாது. ஏனென்றால் ஈராக்கால் அவர்கள் நாட்டுக்குள் நுழையவே முடியவில்லை. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த மலைகள்லையும் பழங்குடிகள் இன்னைக்கு இருக்காங்க. பழங்குடிகள் பெரும் எண்ணிக்கையில் பழங்குடிகளாகவே அங்கெல்லாம் இருக்காங்க. அப்ப ஏறக்குறைய இந்த டெரைன் இருக்கு இல்லையா, இந்த டெரைனை தாண்டி யாரும் உள்ளே போக முடியாது. அதனாலதான் இப்ப இவங்க வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து திட்டமிடுவதற்கான காரணம், தரை வழியாக அங்கே போவது சாத்தியமே இல்லை. தரை வழியாக போவது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம். அப்ப இன்னொரு பக்கம் மலைகள் இருக்குல்லையா, ரொம்ப அழகான மலைகள். நீங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்து போனீங்கன்னா, எங்களுக்கு முதல் ஒரு நாள்லாம் பாத்தீங்கன்னா, எனக்கு ஆஸ்திரேலியாவில் நான் போன ஒரு பயணம் போனோம். நாங்க மெல்பர்ன்ல இருந்து உலுருன்னு ஆஸ்திரேலியாவோட மையத்துக்கு தரை வழியாக ஒரு 3000 கிலோமீட்டர் போனோம். அப்ப மண்ணின் நிறம் மாறிக்கொண்டே இருந்தது ஒவ்வொரு நாளும்.
ஒரு நாள் முழுக்க ஒரு ஒரு பச்சை பாசி படர்ந்த நிறத்தில் இருக்கும், ஒரு நாள் முழுக்க பிங்க்கும் ஆரஞ்சுமா இருக்கும். மலையும் தரையும் நிலப்பரப்பும் குளங்களும். அப்ப பிங்க் லேக்னு பார்ப்போம், பார்த்தா பல லட்சம் சதுர மீட்டருக்கு ஒரு பிங்க் கலர்ல ஒரு லேக் இருக்கும். அது உப்பின் நிறம் அந்த அந்த நிறத்தில் இருக்கும். அப்ப அந்த மாதிரி தான் இங்கேயும் மலைகள் பல வண்ணங்கள் இருந்தது. ஏறக்குறைய நமக்கு இமயமலை என்னுடைய தொடர்ச்சியாகத்தான் நீங்க அந்த மலை அப்படியே போகுது இல்லையா, பாகிஸ்தான் தாண்டி ஆப்கானிஸ்தான் வர போகுது. அப்ப கலர் கலரான மண்ணே விதவிதமான நிறத்தில் இருக்கக்கூடியதை நான் பார்த்தேன். ஏறக்குறைய எனக்கு ஒரு ஒரு பச்சையும் மஞ்சளும் கலந்த சில மலைகளை நான் பார்த்தது இன்னும் என் நினைவில் அழுத்தமாக இருக்கு. அந்த பயணத்தில் எனக்கு ஈரானுக்கு நேரடியாக போனதில் ரொம்ப வியப்பு என்பது பெண்கள் பற்றிய விஷயம்தான். பெண்கள் எப்படி கற்றவர்களாக இருக்காங்க. பெண்கள் நான் சொன்னபடி 60% கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்கள் அவங்க தான் இருக்காங்க. அறிவியல் தொடர்ந்து ஆய்வுகள் தொடங்கி எல்லாவற்றிலும் அவர்கள் முன்னணியாகத்தான் இருக்கிறார்கள். அதே வேளையில் அவர்கள் அரசியலாகவும் இருக்காங்க. நீங்க அங்க நடக்கக்கூடிய அரசியல் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் முன்னணியில் அவங்க இருக்காங்க. நீங்க ஏற்கனவே பழைய அவங்களுக்கும் அமெரிக்காக்கான மிகப்பெரிய பிரச்சனை வரும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்கன் எம்பசியை போய் அங்க போராட்டம் நடத்தியது எல்லாமே பெண்கள் தலைமையில் தான். அப்ப அந்த அளவுக்கு அங்கே பெண்கள் அரசியல் மயப்பட்ட பெண்களாகவும் இருக்காங்க. பார்லிமெண்ட்ல பிரதிநிதித்துவம் பெண்களுக்கு இருக்கு. அப்ப அப்படி கல்வி தொடங்கி சமூகம் தொடங்கி இந்த மட்டங்களில் எல்லாம் பெண்கள் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன். அதே வேளையில் இப்பொழுது இறந்து போன காமெனாய் அவர்களினுடைய மனைவி, நாங்கள் தெஹரானில் இருந்த காலம் முழுக்க அவங்க காமெனாய் சுப்ரீம் லீடர் பேர், அவர்களின் துணைவியாரும் விமான நிலையத்தில் எங்களை வரவேற்றிலிருந்து அங்கே அந்த 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 நாங்கள் தங்கியிருந்த காலம் முழுக்க அவர்கள் அங்க முன்னணியில் நின்று எங்களை உபசரித்து எங்களை வழி அனுப்பி வைத்தார்கள். அப்ப இந்த பொதுவெளி முழுக்க அந்த நகரம் முழுக்க பெண்கள் சுதந்திரமாக இருக்கிறத பார்க்கறதுக்கே முதல்ல சந்தோஷமாக இருந்தது. அப்ப நாம் இதுவரை அறிந்து கொண்டதெல்லாம் பிரச்சாரம் தான், புரோபகண்டா தான் என்பது உறுதிப்பட்டது. அப்புறம் இன்னொன்னு எனக்கு ஏறக்குறைய நீங்க இன்னைக்கு நமக்கு ஒரு சித்திரம் இருக்கு இல்லையா, அந்த 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 மேற்குலகம் முழுக்கவே பெண்கள் பெரும் சுதந்திரத்தோடு தான் இருக்காங்க. எல்லா இடங்கள்லையுமே பெண்களை யாரும் நாடு ரீதியாக அடக்கி எல்லாம் வைக்க முடியாது. துருக்கிக்கு போனீங்கன்னாலும் நீங்க அங்க பார்க்கலாம், பெண்கள் மிக சுதந்திரமாகத்தான் இருக்காங்க. அப்ப பொதுவாக நமக்கு இங்க என்ன இருக்குன்னா, இந்திய சமூகத்தில் நமக்கு தொடர்ந்து இஸ்லாமியர்கள் குறித்த வதந்திகள் ஏற்றப்பட்டு கொண்டே இருப்பதால் இந்த வதந்திகள்லாம் நமக்கு உடனே உண்மை போல் தோற்றமளிக்குது. ஆனால் அப்படி இல்லை. அங்க பெரும் சுதந்திரம் என்பது அங்க இருக்கிறது. அப்ப பல நேரங்களில் எனக்கு ஒண்ணு சொல்லணும்னு தோணும். என்னன்னா, நீங்க ஒரு ஒரு நிலப்பரப்பை ஒரு சமூகத்தை குற்றம் சொல்வதற்கு முன்னால் நாம் நம்மை பார்த்துட்டு சொல்லணும். ஆணவ கொலையில காதல் திருமணம் செய்யற பெண்களை எப்படி கொலை செய்து கொண்டிருக்கும் என்பதையும் சேர்த்து பேச வேண்டும். இங்கே பெண்களுக்கு எந்தெந்த ரீதியிலான கட்டுப்பாடுகள் எல்லாம் இந்த சமூகத்தில் இருக்கிறது, மதத்தின் பெயரால் இருக்கிறது. அப்ப முதல்ல நமக்கு நம் பெண்களை நாம் முழுக்க சுயமரியாதை மிக்கவர்களாக உழவ விட்டுட்டோமா? இல்லையே. இங்கேயும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அப்ப பல நேரங்கள்ல நாம் இந்த பிரச்சனைகளையும் பேசி விட்டு தான் அதையும் நம்ம பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஈரான் அவங்க தனித்துவமான ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய ஏவுகணைகள், ட்ரோன்கள் எல்லாமே அவங்க தயாரிப்பு நிறைய இருக்குது. இதுல பெண்களோட பங்கு இருக்கா? நிச்சயமாக இருக்கு. நிச்சயமாக. நான் அதான் சொன்னேனே, அங்கே விஞ்ஞானிகள், தொழில்நுட்ப ரீதியான எல்லா களத்திலையும் பெண்கள் முன்னணியில் இருக்காங்க. நீங்க அங்கிருந்து எடுத்து ஐரோப்பா வரைக்கும் போகலாம், ஜெர்மன் வரை போகலாம். அந்த நீங்க ஜெர்மனியில நீங்க போய் பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆய்வுகள் விஞ்ஞானிகளாக இருப்பதில் பெண்களின் பங்கு பெரும் பங்கு அங்க இருக்கு. அது மட்டும் இல்ல, தொழில்நுட்ப ரீதியாவே ஃபேப்ரிகேஷன் வேலைகள், வெல்டிங் வைக்கிற வேலைகள், எல்லா வேலைகளையும் அங்க பெண்கள் இருக்கிறதை நான் பார்த்திருக்கேன். இப்ப லண்டன் போனீங்கன்னா தெருக்கள்ல பெண்கள் ஏராளமான பொது போக்குவரத்து பேருந்துகள், பெரிய பெரிய பேருந்துகள்லாம் பெண்கள் தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஏறக்குறைய திரும்பி பார்த்தோம்னா இன்னும் பாகுபாடு இருக்கக்கூடிய இடமாக இந்தியா காட்சி அளிக்குமான்ற ஒரு டவுட் வரும். அந்த அளவுக்கு நான் வெளியே போய் பார்க்கும்போது பெண்கள் எல்லா துறைகள்லையும் மிக முன்னணியில. அப்புறம் அந்த பாகுபாடை கடந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களாம் நமக்கு இன்னும் அந்த தடைகள் இருக்கு, மன தடைகள் இருக்கு. அங்க அந்த தடைகள் எல்லாம் இல்லைன்னு நான் பாக்குறேன். இப்போ இந்த போர் பொறுத்தளவுல ஈரானோட அந்த புவியியல் அமைப்பும், இப்போ வளைகுடா நாடுகள், இஸ்ரேல், இதுல அவங்க தாக்குதல் நடத்துறாங்க. இஸ்ரேல் ஈரான் அடிக்குது, ஈரான் இஸ்ரேலையும் அடிக்குது, வளைகுடா நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களையும் அடிக்குது. இஸ்ரேல் இவங்க இன்னும் லெபனான் அடிக்குது. இந்த அமைப்புலாம் எப்படி இருக்குதுங்க? என்னன்னா, ஈரான் என்பது ஒற்றை நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்புக்கு நேர் எதிரில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓமன், யுஏஇ, அதுக்கப்புறம் பஹ்ரைன், கத்தார், அப்புறம் சவுதி, அதுக்கப்புறம் குவைத், அதுக்கப்புறம் துருக்கி,
அப்புறம் அப்படி சுற்றி வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து கஜகஸ்தான், அஜர்பைஜான் என்று ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட அமெரிக்க தளங்களை இந்த 30 வருஷமாக தொடர்ந்து அமெரிக்கா ஏறக்குறைய அவர்களை சுற்றிலும் அமர்ந்திருக்கு. கடலுக்குள்ளேயும் இருக்கு பெரிய பெரிய கப்பல்களாக. அப்ப நீங்க ஒரு நாடு வந்து தொடர்ந்து ஒரு அச்சுறுத்தலுக்குள்ள இருக்கு, தடைகளுக்குள்ள இருக்கு, விதவிதமான பொருளாதார தடைகள், வர்த்தக தடைகள், அவர்களின் மீது விதிக்கப்படாத தடைகளே இல்லை. 40 ஆண்டுகளாக கியூபா எப்படி இருக்கோ அது மாதிரிதான் நான் ஈரானையும் பார்க்கிறேன். தொடர்ந்து பொருளாதார தடைகள், அவர்களோடு வர்த்தகம் செய்வதாக இருந்தால் அதில் தடை, நாணய பரிமாற்றத்தில் தடை, அவர்களுடைய நாணயத்தை திட்டமிட்டு வீழ்ச்சி அடைய செஞ்சாங்க. தரமட்டமாக ஈரானுடைய ரூபாய் இன்னைக்கும் விழுந்து கிடக்கு. அப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்டின் மீது திட்டமிட்டு தொடர்ச்சியாக நீங்க வந்து இத்தனை விதமான தடைகளை விதிப்பதும், அவர்கள் அணு உலைகளை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று வாதிடுவதும், இத்தனை கட்டுப்பாடுகளையும் தாண்டித்தான் இன்றைக்கு இந்த வளர்ச்சியை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த நாடு அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி அல்லது இன்னைக்கு அவங்க தொழில்நுட்பத்தில் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி என்பதெல்லாம் இத்தனை பொருளாதார தடைகள், வர்த்தக தடைகளை தாண்டித்தான் நடந்திருக்கு. அப்ப ஒரு நாட்டை நீங்கள் தொடர்ந்து இப்படி சுற்றிலும் திரும்புற பக்கம் எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஒரு இராணுவ தளவாடத்தை அமைத்து கொண்டே இருக்கிறீங்கன்னா யாருக்காக அமைக்கிறீங்க? நீங்கள் இந்த நாடுகளை எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக அந்த தளவாடங்கள் எல்லாம் அமைச்சீங்க? அது இல்லை என்பது இந்த போர்ல தெரிஞ்சு போச்சு. நீங்கள் விட்டுட்டு ஓடிட்டீங்க எல்லா பேசையும். அந்த நாடுகளை பாதுகாக்கத்தான் அங்க போனீங்க, ஆனா அந்த நாடுகளை நீங்கள் பாதுகாக்க தவறிட்டு ஓடிட்டீங்க. அப்ப உங்களோட நோக்கம் என்ன? எல்லா பேஸ்ல இருந்தும் இந்த நாடை அடிக்க வேண்டும். அப்ப நீங்கள் எத்தனை பேஸை உருவாக்குகிறீர்களோ அதற்கு சரிவிகிதத்தில் அவர்கள் தங்களை தற்காத்து கொள்வதற்கான ஆயுதங்களை உருவாக்கி கொண்டே. அதுதான் கேட்க வர்றேன். ஏன்னா இப்போ வந்து 2 நாடு சேர்ந்து அடிக்குது. உலக வல்லரசான அமெரிக்காவும் அடிக்குது, அவங்களுடைய ஆயுத பலம் பொருந்திய இஸ்ரேல் அடிக்குது. 2 நாட்டோட தாக்குதலை வந்து இது எதிர்கொண்டு இருக்கு. 40 ஆண்டுகளா வந்து பல்வேறு பொருளாதார தடைகளை வந்து அதை பாதிக்கப்பட்டிருக்கு. எப்படி எதிர்த்து நிக்கிறாங்க இத்தனை வருஷம் அவங்க? அவங்க வந்து அதான் சொல்றேனே, அவர்கள் ஒரு 7000 ஆண்டு 8000 ஆண்டு சிவிலைசேஷன், பெரிய நாகரீகம். அமெரிக்காவோட வயசு என்ன? 300 வயசு. இஸ்ரேலுக்கு வயசுனா 70 வயசு. அவங்க 7000 வருடம். இதுதான் அவங்களுடைய பேட்டியின் வார்த்தைகள். அவங்க ஒரு நாகரீகம். அவங்க வந்து இவ்வளவு காலமா அங்க இருக்காங்க. சீனா ஒரு நாகரீகம், இந்தியா ஒரு நாகரீகம். நாமெல்லாம் நாகரீகங்கள். முதல்ல நம்ம வந்து தொன்று தொட்டு இந்த நிலத்தில் இருப்பவர்கள். இது வந்து தற்சமயமாக உருவான காலனிகள். இதற்கு 2க்குமான போட்டி தான். அப்ப இவர்கள் தங்களின் முரட்டுத்தனத்தால் அவர்களை பணிய வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் தங்களின் அறிவால் இன்றைக்கும் களத்தில் நிற்கிறார்கள். அவங்க அறிவால்தான் நிற்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எத்தனை வகையாக தாக்குதல்கள் நடக்கக்கூடுமோ அத்தனைக்கும் அவங்க ப்ரிப்பேர்டா இருந்திருக்காங்க என்பதை தான் இந்த 10 நாள் போர் நம்ம பார்க்கிறோம். அவர்கள் சகலத்திற்கும் தங்களை தயாரித்து மக்களின் மனங்களை தயார் செய்வதிலிருந்து பெரும் ஆயுதங்களை தயார் செய்தவர். அப்ப இந்த பக்கம் வந்து இவங்க உருவாக்கி இருக்க ஆயுதங்கள் எல்லாம் உலகத்தின் ஆக எக்ஸ்பென்சிவான வெப்பன்ஸ். இந்த பக்கம் இவங்க நம்ம சிவகாசி ராக்கெட் மாதிரி ராக்கெட்டுகளை விட்டுட்டு இருக்காங்க. சின்ன சின்ன ராக்கெட்டுகள். அவர்கள் செலவிடக்கூடிய ஒரு மிசைலின் விலை $100 என்றால் இவங்க $1 அதை கடக்கக்கூடிய அளவுக்கு தயார்பட 100ல் 1 பங்கு தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு ஈரான். ஆனா இவங்க அப்ப அவங்க ஒரு 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 45 ஆண்டுகளாக ஒரு போரை எதிர்நோக்கியே காத்திருந்த மக்கள் அதற்கு எல்லாமாக தயாராக இருந்திருக்காங்க. அது என்ன தயாரிப்புன்னு நமக்கும் இன்னும் தெரியல. ஏன்னா நம்மளும் அதை போற இங்க உட்காந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம், அவங்க வீழ்ந்து விடவில்லை என்பதை பார்க்குறோம். அவங்க இன்னும் நிற்கிறாங்க, களத்துல நிற்கிறாங்க. இன்னும் அவங்க எதிராக சரிக்கு சரியாக நின்று அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப நம்ம 12-13 நாள் தான் ஆகுது. இன்னும் நாம் காத்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த பிப்ரவரி 28 தாக்குதல், அதில் வந்து அந்த நாட்டோட மதகுரு உச்ச தலைவரை அயதுல்லா அலி கமேனியை படுகொலை பண்ணிட்டாங்க. ஆனால் அதை விட ரொம்ப துயரமானது என்னன்னா, அந்த பள்ளி குழந்தைகள் மேலே, அதுவும் பெண் குழந்தைகள், அவங்க மேலே போட்டு கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து உயிரிழந்திருக்காங்க. அது மிகப்பெரிய உலகின் சோகமாக வந்து இருக்குது. இதை வந்து அந்த ஈரான் மக்களும் அந்த நாடு எப்படி பார்க்குறாங்க? நிச்சயமாக அமெரிக்கா செய்த 2 பெரும் தவறுகள், அல்லது இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து செய்த மிக பெரும் 2 தவறுகள் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே அவர்கள் வெனிசுவேலாவில் போய் மதுரோவை தூக்கிட்டு போனாங்க இரவோடு இரவாக. இது முதல்ல உலக அளவில் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஒரு நாட்டின் அதிபரை நீங்க வந்து வழக்கு போடலாம்,
அவரை நீங்கள் ஜஸ்டிஸுக்கு கொண்டு வர்றது தான் வேலை. நான் ஒரு உலகப்பெரிய ரவுடி அப்படின்னு நீங்க போய் அவனை தூக்கிட்டு வர்றது இருக்கு இல்லையா? இதை நான் அந்த வெனிசுவேலா விஷயம் நடந்த பொழுது மதுரையில் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில் பேச அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போ நான் அங்கே போய் சொன்னேன், பொதுவாக மதுரையில் கந்து வெட்டிக்கு விடுவாங்க. கந்து வெட்டிக்கு விடுறவன் பணத்தை கட்டலைன்னா வசூல் பண்ண வருவான். வசூல் பண்ண வர்றவன் கிட்ட கூட ஒரு அறம் இருக்கும். அவன் என்ன செய்வான்னா, அந்த வட்டிக்கு வாங்கின ஆளை தூக்கிட்டு போவான். என்னைக்கு அவன் பொண்டாட்டியை தூக்கிட்டு போக மாட்டான். ஆனா இந்த விஷயத்தில் ஏறக்குறைய அதிபரின் மனைவியும் பொண்டாட்டியும் சேர்த்து தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டான். அப்ப நான் தான் உலகத்தின் ஆகப்பெரிய சூப்பர் பவர் என்றால் நான் தான் மிகப்பெரிய ரவுடி, இந்த மனநிலையை கட்டமைக்கத்தான் அமெரிக்கா அந்த செயலை செய்தது. அப்ப இங்கேயும் அதே தான். ஏறக்குறைய சர்வதேச சட்டங்கள், விதிமுறைகள் என எல்லாவற்றுக்கும் உட்படுகிற நாடுதான் ஈரான். அணு உலை ஒப்பந்தத்தில் அவங்க கட்டுப்பாட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருந்தாங்க. எல்லா உடன்படிக்கைகளின் படியும் நடந்தாங்க. சர்வதேச இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் அவங்களுடைய அணு உலைகளை எல்லாம் பார்வையிட அனுமதிச்சாங்க. சர்வதேச குழுக்கள் எல்லாம் அங்கே போயிட்டு வந்துச்சு. அப்ப எல்லாவற்றுக்கும் உடன்பட்டு கொண்டிருந்த நாடுதான் ஈரான். இப்பொழுதும் அவர்கள் ஓமன் வழியாக ஒரு பேச்சுவார்த்தையை, நீண்ட பேச்சுவார்த்தையை நடத்தி அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு ஈரான் அவர்கள் சொன்னக்கூடிய ஷரத்துக்கள் எல்லாம் கட்டுப்பட்டு ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த பேச்சுவார்த்தையை மிக ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டதுன்னு அவர் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்க நேரம் பார்த்தா இங்கே அவர்கள் குண்டை போடுறாங்க. நாம் எப்பொழுதும் என்ன சொல்றோம், ஜனநாயகம் தான் அல்லது விவாதம் தான் அல்லது பேச்சுவார்த்தையின் மூலமும் உலகத்தின் எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்பட முடியும். போர் என்பதே தேவையற்றது. நாம் எல்லாம் நாகரிகம் பெற்ற மனிதர்களாக மாறிவிட்டோம் என்பதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கோம். அப்ப ஒன்று அது அவர்கள் செய்த தவறென்றால், இன்னொன்று அந்த ஒட்டுமொத்த சமூகத்தில் பெண்களுக்கான பங்கு என்ன, பெண்களுக்கு அந்த சமூகம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னன்னு நம்ம பார்த்தோம். அதுலேயும் அவர்கள் செய்த தவறு 165 பள்ளி குழந்தைகளை மீனாவில் கொன்றது அவர்களின் வரலாற்று நினைவாக அது மாறி இருக்கு. அவ்வளோ பெரிய கோபம் அங்கே கிளர்ந்து எழுந்திருக்கு. இவ்வளோ பெரிய எதிர்த்தாக்குதலுக்கான அந்த வலுவையே நீங்க சொன்ன 2 சம்பவத்துல இருந்து அவங்க பெறுறாங்க. ஒண்ணு அவங்களுடைய உச்ச தலைவரை கொன்றதும், இன்னொன்று இந்த 165 பள்ளி குழந்தைகளை. இந்த குழந்தைகளை கொன்ன விஷயத்தையும் நீங்க உற்று பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய அறிக்கைகள் எல்லாமே முன்னுக்கு பின் முரண். தினசரி ஒன்றை ட்ரம்ப் பேசிக்கொண்டே இருக்கிறார். முதலில் நாங்கள் கொல்லவே இல்லை என்றார். அப்புறம் அவங்களே கொண்டுக்கிட்டாங்க அப்படின்னாரு. இல்லைங்க, டாமாக் மிசைல், அமெரிக்கா மிசைல் தான் அங்க உளுந்து கிடக்குன்னா, இல்ல எங்க மிசைல் அவங்க திருடிட்டு போய் அவங்களே போட்டுக்கிட்டாங்கன்னாரு. மிசைலை திருடிட்டு போனாலும் போட முடியாது. போடுவதற்கான அடிப்படை எந்திரங்கள் எல்லாம் இருந்தால் தான் போட முடியும். அது மொத்தமாக டாமாக் என்பது அமெரிக்கானுடைய ரொம்ப பெர்ஸ்டீஜியஸ் வெப்பன். அப்ப முதல்ல அவங்களே குண்டை போட்டுக்கிட்டாங்கன்னாரு. அதுக்கப்புறம் திருடிட்டு போயிட்டாங்கன்னாரு. ஆனால் அமெரிக்கானுடைய இராணுவம் அவர்கள் தான் போட்டதாக, அவர்கள் தவறுதலாக போட்டு விட்டதாக, அவங்களுக்கு அந்த தகவல், அந்த இடத்தின் தகவல் தவறாக அவங்களுக்குள்ள இருந்த கம்யூனிகேஷன் கேப்ல நடந்துகிட்டதாக எல்லாம் விரிவாக பேசியிருக்காங்க. அப்ப அது எப்படியோ இன்னைக்கு இறந்து போயிட்டாங்க 160 பேர். அது மட்டுமல்ல, முதல் தாக்குதல்லையே ஏறக்குறைய பள்ளி மாணவர்கள் பல பேர் இறந்து போயிடுறாங்க. இப்ப பெற்றோர்களும், அங்கே காத்து கொண்டிருந்த பெற்றோர்களும் ஆசிரியர்களும் எல்லாம் போய் தேடிக்கிட்டு இருக்காங்க குழந்தைகளை. 2வது தாக்குதல் அங்கே போடுறாங்க. ஒரு 40 நிமிடம் கழிச்சு மீண்டும் அதே இடத்தில் 2வது குண்டு போய் விழுகுது. அதுதான் இன்னும் துயரமாக உலகம் மக்கள் அனைவராலும் கண்டிக்கப்பட்ட, எல்லோரும் கொதித்தெழுந்த ஒரு பள்ளி குழந்தைகள் அப்படியே ஏறக்குறைய அந்த மீனாவில் இருக்கக்கூடிய பள்ளிய பல பேர் போய் காணொளிகள் எடுத்தப்ப எனக்கு அது அப்படி காசாவை போல் தான் காட்சி அளித்தது. ஏன்னா காசாவில் எப்படி குழந்தைகளுடைய பள்ளி நோட்டு புத்தகம், பையி, பொம்மைகள், அவங்களுடைய அந்த ஷூ இதாதான் அங்கேயும் கிடந்துச்சு. அப்ப நம்ம இங்கே இந்த கலர் ஆஃப் பேரடைஸு, சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், இந்த படங்கள்ல பார்த்த அந்த குழந்தைகளை நம்ம எவ்வளவு தூரம் அதே பிங்க் உடை, அதே ஷூ, சிகப்பு ஷூ, அது உண்மையிலேயே ரொம்ப துயரம் மிக்க. அப்ப இந்த போரின் தொடக்கமே ஒரு மிக தவறான தொடக்கம். போரே தவறானது தான். போரை தொடங்கிய விதம் அதை விட மிக தவறானது. அதனால்தான் இவ்வளோ பெரிய எதிர்ப்பு அங்க நம்ம பார்க்கிறோம். இந்த பள்ளி குழந்தைகளின் இறப்பு தான் உலகம் முழுக்க போருக்கு எதிரான ஒரு பெரிய குரலாக மாறி இருக்கிறது. நிறைய நாடுகள்ல பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வுகள் ஐரோப்பா முழுக்க நடந்தது, அமெரிக்காவில் நடந்தது. நிறைய ஸ்கூல் பேக்ஸை கொண்டு வச்சு பூக்களை போட்டு அந்த பேக் மேல ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த குழந்தைகளுக்கு அஞ்சலியை உலகம் முழுக்க செலுத்தும் அளவுக்கு இது ஒரு மிக தவறான தாக்குதலாக இருந்தது. உங்களுடைய மறக்க முடியாத நினைவுகள் எது? எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான தகவல்களாக இருந்தது. ஈரானை பற்றி பல புதிய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி. உங்களின் விதவிதமான சமையலுக்கு விதவிதமான சுவை தரும் ஒரே மசாலா, இதுதான் அன்பின் சுவையான அடையாளமான சக்தி மசாலா. உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தலைமுறையை தொடர்ந்து வரும் தரம் மற்றும் நம்பிக்கை.